அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ அப்போது நாங்கள்லாம் வந்து ஒரு லுக் பண்ணி அது ட்ரெண்ட் ஆனது உங்களுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? நம்ம தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே கேட்காம வெளியில் இருக்கவங்க வந்து இதை பற்றி எப்படி பேசுவாங்க, என்ன பாதிக்கப்பட்டவங்க தானே பேசணும். அவங்களே எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த கிளாஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி என்ன நிறைய பாதித்த விஷயம் நம்மளை பற்றி பேச, நம்மளை டார்கெட் பண்ண, அந்த மாதிரி விஷயத்துக்கே நான் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன். அன்லெஸ் அன்டில் எனக்கு நான் அதை ரீச் அவுட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா. நீங்கள் யாருங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த இடத்துக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தா அங்கே அது நடந்தே இருக்காது. சும்மா வந்து ரேண்டமாக வந்து இது நல்லா இல்லை, இதை பண்ணியிருந்துக்கலாம்னா உங்களுக்கு தெரியுமா அந்த கிளைண்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வெளியிலேருந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு. பட் ஃபினான்ஷியல் இஷ்யூ நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் போகும்போது யூ டோன்ட் பிலீவ், யாருமே நம்ப கூட மாட்டாங்க. என்ன ஜெலஸ், ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ண தோணும். அண்ட் இன்னொன்றும் திங்க் பண்ணுவேன், ஸோ எதுக்காக யார் யார் எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு ஒன்று பேசுறதுலாம் வந்து நியாயமே இல்லை. அங்கே நான் இல்லாத ரீசன்னால அங்கே ட்ரீட் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து புல் டவுன் பண்ணுறதோ, நான் வந்தால் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ அது நடக்கும் இல்லையா? ஸோ இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி வேணால் என்னை ட்ரீட் பண்ணலாம், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அமைதியாக வாய மூடிட்டு இருப்பேன்னா அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஸோ மேம், மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம முன்னாடிலாம் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தாலும் மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து பர்டிகுலராக அது ஒரு பிஸ்னஸாக வந்து பார்க்கப்பட்டுருச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு காம்படிஷனாக வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? டெஃபினட்டாக ரொம்ப பெரிய காம்படிஷன் இருக்குது. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் தான். அட் த எண்ட் நம்ம சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான் இது. ஸோ அண்ட் இப்போ நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. அண்ட் நிறைய பேர் இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு பாதி பேர் ஒர்க் இல்லாமல் போகிறதும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹவ் யூ ஒர்க், நீ எப்படி வந்து உன்னை இதில் புஷ் பண்ணுற அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போது பிஃபோர் வந்து தெருவுன்ற போய் இப்போ வீட்லேயே அத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் இன்புட்ஸ் போட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே தான் ஒரு ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு ஷோரூம் இருக்கிறத வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய இடத்துல பார்க்குறோம். அண்ட் வந்து இப்போது இன்னும் ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் கிளாஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா மேம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 50,000, அதாவது ஒரு 1 lakh வேலிடாக இருக்கிற ஒரு பாக்ஸை வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு 2,000க்கு தரேன், 3,000க்கு தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற அந்த ஸ்கேம் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? நிறைய பார்ப்பேன் நான். ஆக்சுவலி நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பர்சன். பட் மற்றவங்களோட இதில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஸோ பார்ப்பேன், ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி, அதை பார்த்துட்டு நான் விட்டுடுவேன், அவ்வளோதான். அதை பற்றி எனக்கு கமெண்ட்டும் கிடையாது, அதுக்கான பெருசாக நான் அதுக்கான ரிப்ளையும் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதை பற்றி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, ஜஸ்ட் நாங்கள் ரிவ்யூஸாக நாங்கள் உட்காந்து பேசுவோமே தவிர அது பெருசாக எனக்கு எந்த விதத்துலேயும் கேட்க மாட்டேன். அங்கே போயிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்கேம் நம்ம என்ன பண்ணுறது, நீங்கள் திங்க் பண்ணுங்களேன். ஸோ இதை கேட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது மாறுமா? சரி, இது எப்படி நான் பார்க்குறேன்னா, எந்த ஃபீல்டில் தான் இதெல்லாம் இல்லை,
இப்போ நீங்கள் அது 50,000 worth 1 lakh worth வந்து 10,000 ப்ராடக்ட்ஸ் தான் தராங்க. சேம் இதே தான் நமக்கு வந்து மற்ற ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் ரைட்டுன்னு சொல்லவே இல்லை, எந்த காரணத்துலையும் எந்த பாயிண்ட்லையும் அதை நான் ரைட்டுன்னு சொல்லலை. ஸோ நம்ம போய் நம்மளால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ மற்ற ஃபீல்ட்லையும் 50,000 ரூபாய் பொருள் கிஃப்ட் ஹேம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது 5,000 கூட ஒர்த் இருக்காது. ஸோ இது காலங்காலமாக நம்ம நிறைய பிஸ்னஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துலேருந்து வர்ற பசங்கள்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து மேக்கப்பில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து வராங்க. அவங்கெல்லாம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே கூட வந்து இவங்க ரொம்ப சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் பொழுது நம்மக்கிட்டையும் இப்போ உங்ககிட்டயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா மேம், அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ்லாம்? நான் டெஃபினட்டாக வந்து என்கிட்ட நான் மாஸ்டர் கிளாஸ் வரும்போது நான் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன் நிறைய ரிவ்யூஸ் சொல்லுவாங்க. குட் அண்ட் பேட் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சொல்லும் போது நான் எப்போயுமே ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் போய் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னா ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாய்ஸ் அவுட் எனக்கு ஏதாச்சுன்னா. கரெக்டாக? பிகாஸ் ஏன்னா நான் தானே ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன், அப்போ நான் தானே கொஷினை ரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபீஸ் பே பண்ண ரெடி, ஆனால் வந்து எந்த கொஸ்டினும் ரேஸ் பண்ண மாட்டீங்க, எங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் வந்து சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அகெயின் நான் இங்கேயும் வந்து சீட் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே கேட்காம வெளியில் இருக்கவங்க வந்து இதை பற்றி எப்படி பேசுவாங்க, என்ன பாதிக்கப்பட்டவங்க தானே பேசணும், அவங்களே எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த கிளாஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை கார்னர் பண்ணிட்டாங்க, அந்த கிளாஸ் ஃபுல்லாக இப்படியே சைலண்ட்டாக உட்காந்து. ஏன் சைலண்ட்டாக உட்காந்துருந்தேன்? ஒரு கொஸ்டின் எந்திரிச்சு கேட்க முடியாது அவங்களால? கேள்வி நான் அதை தான் கேட்பேன், ஸ்டூடெண்ட்டை தான் நான் கேட்பேன். அவங்கள அதை பண்ண விடுற அளவுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு சொல்லிக் கொடுங்க, டீச் பண்ணுங்கள், நீங்கள் தான் கேட்கணும். காசு கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ அப்போ நீங்கள் தான் கேட்கணும். இதை பண்ணாலே இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும்னு சொல்கிறேன் நான். கரெக்டாக? ஓ, நம்மளை கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ அப்போ நம்ம கரெக்டாக சொல்லி தரணும், நம்ம கரெக்டான ப்ராடக்ட்ஸ் தான் தரணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவாங்க. நம்ம பாட்டுன்னு போயிட்டு வீடியோவா இவங்க அதை பண்ணுறாங்க அவங்க இதை பண்ணுறாங்க நம்ம வீடியோ போடல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு நான் வந்து இவங்க கிட்ட போனேன், இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இப்போ என்கிட்ட காசு இல்லை, இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டே நான் போகிறேன் அவங்க போயிடுவாங்க, அடுத்த பேட்ச் அவங்க எடுத்துருவாங்க. இங்கே என்ன அப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். இப்போது ஒரு விஷயம் நம்ம ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், கேட்குறோம், இல்லை வீடியோ போடுறோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருந்தால் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதுக்கான இம்பேக்டே இல்லை அப்படின்னா நான் அதில் எதுலேயுமே தலையிடவே மாட்டேன். ஆக்சுவலி என்ன நிறைய பாதித்த விஷயம், நம்மளை பற்றி பேசுனது, நம்மளை டார்கெட் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்கே நான் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன். அன்லெஸ் அன்டில் எனக்கு நான் அதை ரீச் அவுட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு போய் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? இட்ஸ் வர்த்தே கிடையாது. எந்த பர்சனுக்கு அது அஃபெக்ட் ஆச்சோ அந்த பர்சன் பேசினா மட்டும்தான். நீங்கள் யாருங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அண்ட் அந்த இடத்துக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தால் அங்கே அது நடந்தே இருக்காது. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. இந்த ஸ்கேம் பண்ணுறதோ இல்லை இந்த கிளாஸஸ் பற்றியோ எதுவாக இருந்தாலுமே. அண்ட் அட் த எண்ட் அவங்க உங்களுடைய டீச்சர், உங்களுடைய மென்டர். அப்போது கொஷின் கேட்கறதுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. அதுதான் நான் எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லுவேன். எந்த கொஷினாக இருந்தாலும் உங்கள் டவுட்ஸை கேளுங்க, 10 முறைனாலும் கேளுங்க, அதுக்கு தானே ஃபீஸ் கொடுத்து பே பண்ணி போயிருக்கீங்க. அண்ட் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வர ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், அதாவது இப்போ மேக்கப் நல்லா இருந்தாலும் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆமாம், இனிஷியலி எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரோல்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வராது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் பார்க்குறேன். இனிஷியலி பார்க்கும்போது போய் டெலீட் பண்ணுவேன், இப்போ வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. ஃபேக் அக்கௌண்ட் தானே, சும்மா உங்களுக்கு வேலை இல்லாமல் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு டைம் எடுத்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டோ டெலீட் பண்ணிட்டோ பண்ணுறது என் வேலை. நான் என்னோடய டைமை அகைன் வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் பர்சன் வந்து அதை கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஐ எம் ரெடி டு ரிப்ளை. உங்களுடைய கன்சர்ன் ஓகே, இந்த லுக் நல்லா இல்லை, இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னு அவங்க சஜஸ்ட் சொல்கிறாங்கன்னா கரெக்டான அவங்க நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். சும்மா வந்து ரேண்டமாக வந்து இது நல்லா இல்லை, இதை பண்ணியிருந்துருக்கலாம்னா உங்களுக்கு தெரியுமா அந்த கிளைண்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வெளியிலேருந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு. அவங்கவுங்க வேலையை பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கு பாருங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அண்ட் வந்து நீங்கள் மேக்கப் சூஸ் பண்ணும்பொழுது மேம்
நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாமே கடந்து நம்ம வந்து அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்ம ஒரு பொசிஷனுக்கு போய் நிற்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த ஃபீல்டு வந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ ரொம்ப வைடராக அண்ட் இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்லாம் தெரியாது. அப்படியே சும்மா போகிற போக்கில் வந்தது தான் நான்லாம். பட் நான் வந்து ஸ்டார்டிங் வந்த டைம்லேருந்து டே ஒன்லேருந்து டெஃபினெட்லி இப்போ வரைக்கும் அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். நான் என்னுடைய கன்சிஸ்டன்சி என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் அதை விட்டதே கிடையாது. எப்பயுமே நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே இதை முடிச்சிட்டோம், இதோட ஒரு பிரேக் எடுத்துடலாம், அடுத்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றதே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாட் டுடே நாட் டுமாரோ ஒன் டே டெஃபினெட்லி யூ வில் கெட். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பே ஃபார் இட் தானே. அந்த மாதிரி தான் எனக்கு இவ்வளோ இயர்ஸில் இப்போ எனக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படி தான் நான் நினைப்பேன். நான் அப்போவே வந்து ஓகே என்னால் முடியல நான் விட்டுட்டு இருந்தேன்னா டெஃபினட்டாக அங்கேயே செயின் கட் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்லுவேன், இப்போ வர நியூவாக லேர்ன் பண்ணுறாங்களோ இல்லை ப்ரீவியஸாக லேர்ன் நம்மளால் முடியல, நமக்கு பிரைட்ஸே வரல, கிளைண்ட்ஸே வரலன்னா அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அதை புஷ் பண்ணுங்கள். எஸ் ஐ அக்ரி, நிறைய பேர் வீட்டில் சப்போர்ட் இருக்காது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய எல்லாமே இருக்கும். நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். மேபி எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு என்னோடய ஃபேமிலி வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட்டு. பட் ஃபினான்ஷியல் இஷ்யூ நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் போகும்போது யூ டோன்ட் பிலீவ், யாருமே நம்ப கூட மாட்டாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஃபீஸ் பே பண்ணாங்க. அவங்க ஃபீஸ் பே பண்ணதுமே வந்து அவங்க கையில் இருந்தில்ல, அவங்க செயினை வச்சு தான் எனக்கு ப்ரஷ் கிட் வாங்கி கொடுங்க. அப்போ ப்ரஷ் கிட் அந்த பேக்கோட ப்ரஷ் கிட் வந்து 8,000 நினைக்கிறேன். கிளாஸ்க்கு வந்து ப்ரஷ் கிட் இல்லாமல் வரக்கூடாது. ஸோ 8,000 கொடுத்து வாங்க முடியல எனக்கு. அவங்க தான் எனக்கு பே பண்ணாங்களே, வாங்கி கொடுத்ததே. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னியுமே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்குமே ஈஸியாக எல்லாமே கிடச்சில்ல, இந்த அமௌண்ட் வைஸ் சொல்கிறேன் நான் ஃபினான்ஷியலாக. பட் அகெயின் ஐ ஹேட் அ குட் சப்போர்ட். வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் இருந்துச்சு. பட் நானுமே வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு நான் இதில் வந்திருந்தேன்னா மந்த்லி என்ன ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரெண்டுமே ஒர்க் பண்ணேன். பட் என்னுடைய டைம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதில் ஒரு 8 ஹவர்ஸ்னால் இதில் ஒரு 8 ஹவர்ஸ், டோட்டல் 16 ஹவர்ஸ் தூங்குறதுக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தா ஹவர்ஸே கிடையாது, கம்மி, ஒரு 3-4 ஹவர்ஸ் தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஜம்ப் இன் பண்ணி ஃபுல் டைம். எப்போவாவது நினைச்சிருக்கீங்களா மேம், இல்லப்பா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம், செட் ஆகாது, பேசாம நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போவாது யோசிச்சிருக்கீங்க? நெவர். முன் வச்ச காலை நான் பின்னாடி வைக்கிறதே இல்லை. கிடையாது. சம்டைம்ஸ் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருக்கும். பட் இதில் வந்திருக்கலாமே அப்படின்லாம் நினச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இன்னொரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸஸும் நான் பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ அகெயின் அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபீல்ட்லையும் இது ப்ளஸ் அண்ட் மைனஸ். எந்த ஜாபில் தான் இங்கே இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜாப் விட்டுட்டு நம்ம இன்னொரு ஜாப் போகிறோம், அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதை விட்டுட்டு இன்னொன்று போகலான்னா நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும். ஸ்டேபிளே இருக்காது நம்மக்கிட்ட. அண்ட் வந்து ஒர்க்குள்ளே வந்து காம்படிஷன் பார்க்குறது வேறு மேம். ஆனால் இப்போது ஃபேமஸான வந்து சில மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன இவ நம்மளை விட ஏதோ நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து நம்மளை அந்த டேமேஜ் பண்ணுறது, இல்லை நீங்கள் அவங்க கிட்ட எல்லாம் போகாதீங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க இருக்கு. இதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, நடந்திருக்கு. இல்லை எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. எனக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. சும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி ரேண்டம்ஸாக லைக் எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, இவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் விஷயம் வரும். கேட்பேன், நம்ம என்னடா பண்ணோம், நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல. நான் எதை பற்றியும் என் பேஜ் உண்டு, நான் உண்டு, என் ஒர்க் உண்டு. மற்றபடி நான் வேறு எதுலேயுமே கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் வேறு எந்த ஒப்பீனியனும் கொடுக்க மாட்டேன். என் ஒர்க் என்னையே ஏதாச்சும் சொல்லி வீடியோ போட்டால் கூட அதுக்கு நான் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பர்சன். அண்ட் இன்னொருத்தவங்களுடைய ஒர்க்கை இது பண்ணி அந்த மாதிரி பர்சனும் கிடையாது. நான் பாட்டு என் ஒர்க் உண்டு. அண்ட் நம்மளே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது தான் அப்போது என்ன ஜெலஸ், ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ண தோணும். அண்ட் இன்னொன்றும் திங்க் பண்ணுவேன், எனக்கு யூஸ்வலி எப்பயுமே நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணால் தான் நாளைக்கு என் வீட்டில் நெக்ஸ்ட் டே நான் ரன் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஒர்க்கை விட்டுட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஜாப் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. மேபி சிலருக்கு வந்து நீங்கள் ஜாப் விட்டுட்டாலும் உங்களுக்கு மேபி மணி இருக்கலாம், இல்லை சப்போர்ட் இருக்கலாம். எனக்கு ஃபினான்ஷியலாக நான் இங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் இப்போ தினம் வேலை செஞ்சு தான் ஆகணும், நான் தினம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ எதுக்காக யார் எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு ஒன்று பேசுறதுலாம் வந்து நியாயமே இல்லை. இப்போது வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து என்னோட ரெக்கமெண்டேஷனில் வராங்கன்னு இன்னொருத்தரை வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கலாம்.
பட் ரெக்கமெண்டேஷனால வந்து ஓகே இவங்க சொல்றாங்கன்னா இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ எனக்குமே ஒரு 2 ஒர்க் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ என்னுடைய டீம் நானுமே அதை ரெக்கமெண்ட் பண்ணால் என்னோட டீம் நல்லா பண்ணுவாங்க, அவங்க பண்ணட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இருக்குது. இட்ஸ் அ டோக்கன். நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு பர்சனும் அட் த எண்ட் அவங்க தானே டிசைட் பண்ணுறாங்க. நான் போய் புஷ் பண்ணி எடுக்கல. ஸோ ஈவன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து அவங்க பிடுங்கலை. அவங்களும் இதே மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. அட் த எண்ட் கிளைண்ட்டை தானே டிசைட் பண்ணுறாங்க. கிளைண்ட்டை புஷ் பண்ணி எந்த பர்சனாலையும் அப்படி ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட தான் பண்ணணும், நான் சொன்ன பர்சன் கிட்ட தான் மேக்கப் பண்ணணும்னு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ விசிட்டிங் கார்டு மாதிரி போடுறோம். யார் வேணுமோ அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அண்ட் வந்து உங்க மேக்கப் கெரியர்ல வந்துட்டு நீங்க பார்த்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? நிறைய சேலஞ்சும் இருக்குது. ப்ளஸ் எந்த விஷயத்துலாம் சேலஞ்ச் இல்லை அப்படின்னு தோணுது. சேலஞ்ச்னால் என்னென்னா பீப்புள் ஹேண்ட்லிங். ஒரு கிளைண்ட்டும் ஒரு விதமாக இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்ச் தான். அண்ட் இன்னொன்றுனா எனக்கு இப்போது கரண்ட்லி அது சேலஞ்சாக இருக்கிறது இல்லை. நான் டீம் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு அது சேலஞ்சாக இருக்கும். நான் நிறைய எது பார்க்குறேன்னா, இப்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு டீம் பண்ணியிருப்பாங்க மேக்கப், ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருப்பேன், அண்ட் நெக்ஸ்ட் டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டீம் எனக்கு ஈக்குவலாகவே நல்லா மேக்கப் பண்ணியிருந்தாலுமே அங்கே நான் இல்லாத ரீசன்னால அங்கே ட்ரீட் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து புல் டவுன் பண்ணுறதோ நான் வந்தால் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ அது நடக்கும் இல்லையா? ஸோ இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டீம் ஹேண்டில் இதில் எனக்கு சேலஞ்சாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் போனால் ஒரு மரியாதை கொடுக்குறதும் டீம் மட்டும் போனால் ஒரு மரியாதை கொடுக்கறது வந்துட்டு அது எந்த அளவுக்கு வந்து இட்ஸ் நாட் குட். அது பண்ணக்கூடாது. யாருனா இருந்தாலும் ஒரே ட்ரீட் இல்லை. அப்போ அவங்க வரும்போது எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணுங்கள், பெட்டர். அதுதான். அதுக்கான இடமும் நான் கொடுக்க மாட்டேன். இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி வேணால் என்னை ட்ரீட் பண்ணலாம், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அமைதியாக வாயை மூடிட்டு இருப்பேன்னா அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. இன்னொருத்தரும் அந்த மாதிரி வாயை மூடிட்டே தான் நீ வேலை பார்க்கணுன்னு சொல்கிற பர்சன் இல்லை. அந்த இடத்துல நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். மீன்ஸ் அதுக்கான சான்சஸே கொடுக்கக்கூடாது. இது வந்து நான் என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கூட நான் இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்ததே கிடையாது எந்த கிளைண்ட்டுக்குமே. மோரோவர் ஒர்க் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். எஸ் டெஃபினட்டாக அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். என்னுடைய கம்ஃபர்ட்டும் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் நான் எப்படி நடந்துக்கிறேன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் வந்து மற்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போகிறத விட இப்போ நான் வந்து உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் என்ன நம்பி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுங்கள்? ஓகே, எனக்கு வந்து எப்பயுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், மேக்கப் எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. யாரு தாங்க ஹையர் அண்ட் ப்ராடக்ட் வச்சிடல, கரெக்டாக? அண்ட் எல்லாருமே நல்லா தான் மேக்கப் பண்ணுறாங்க. பட் கீ எங்கே இருக்குன்னா அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணுறதுன்றது தான் பாயிண்ட், கரெக்டாக? பட் நிறைய பேர் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண மாட்டாங்க. நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, பட் அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்குதான்றது விஷயம். பட் நான் எனக்கு பர்சனலி கம்பேர் பண்ணல. பட் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி என் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நான் மேக்கப் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு ஒரு சூப்பர் கம்ஃபர்ட் நான் கொடுத்துருவேன். என்னன்னாலும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக அந்த ஸ்டேஜுக்கு போய் நிற்கிற மாதிரி தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் ஆன் பண்ணுவேன். ஹியர் அண்ட் தேர் எனக்குமே 2-3 சரியெல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே 100 மார்க்ஸ் யாரும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஹியர் அண்ட் தேர் இதெல்லாம் நடந்திருக்கு. லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் தான். அந்த மாதிரி தான் நானும் லேர்ன் பண்ணி இப்போது ஃபுல் கான்ஃபிடென்ட் எப்படின்னாலும் என்னோடய கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சிட முடியும். அண்ட் நான் சூப்பராக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க பிக் டேவை ஒரு மெமரபிள் டேவாக மாற்ற முடியும்னு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். ஸோ அதனால் என்னை புக் பண்ணலாம் தாராளமாக நீங்கள். அண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஓவர் ட்ரெண்டான ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க மேம்? லைக் மேக்கப்பில் இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன? அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. நானும் ரொம்ப நாள் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை தனியாக வீடியோவாக போடாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு கேஷுவல் ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தா இட் பெட்டர். ட்ரெண்ட் டெஃபினெட்லி ஐ ஃபீல் நவ் இல்லை ஈவன் பிஃபோர் 1 year பிஃபோர் ஆர் 2 year பிஃபோர் இன்னும் மேபி இன்னும் 1 yearக்கு அப்புறம் கூட கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இந்த லுக் வந்து ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் ஓவர் த இயர்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கேன். கிளாஸ் ஸ்கின் மேக்கப் நானும் பண்ணுறேன், நிறைய ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க. வெல் குட், சூப்பராக நல்லா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பேர் என்னென்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப்பை வந்து தப்பாக பேசுகிறதோ இல்லை நல்லா இல்லை இதெல்லாம் ஒரு மேக்கப்பா இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுறதோ நான் பார்க்குறேன். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இந்த லுக்கு வைரல் ஆனதுக்கு அப்புறமா யூ டோன்ட் பிலீவ் ஈவன் ஸ்மால் பிராண்ட்லேருந்து டாப் பிராண்ட் நார்மல் ஸ்விஸ் பியூட்டி, ரினி அந்த ஸ்மால் பிராண்ட்ஸ்லேருந்து டாப் பிராண்ட் பேட்ரிக்டா, பேட் மேக்ரதன், வாட் நாட்
எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே வந்து கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் நம்ம யார் அப்போது நீங்கள் சொன்னவங்கள என்னன்னு சொல்கிறது? அப்போது இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய பிராண்டெல்லாம் இந்த கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவங்கள முட்டாள்னு சொல்லுவோமா? இந்த கொஸ்டின் என் மைண்டில் ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. சரி இதெல்லாம் வீடியோ பேசிட்டு அப்புறம் எதுக்கு, அதனால அது என் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குது. அண்ட் ஈவன் குச்சி கிளாஸ் எவ்வளோ பெரிய பிராண்டு, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இப்போ ஒரு லுக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஹெச்டி மேக்கப் பண்ணுற மாதிரி, கிளாசி மேக்கப் பண்ணுற மாதிரி. கிளாசி மேக்கப் வந்து எல்லாருமே முன்னாடி பண்ணிட்டு இருந்தது தான். டூயி மேக்கப்னு சொல்லுவோம், அது கிளாசி ஆச்சு, அப்புறம் கிளாஸ் ஸ்கின், அப்புறம் அது க்ளோ மேக்கப், இப்படின்னு நம்மளா நேம் வச்சுக்கிட்டது தான். ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின்னா மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ அப்போது நாங்கள்லாம் வந்து ஒரு லுக் பண்ணி அது ட்ரெண்ட் ஆனது உங்களுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? இதே ஒரு டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் லுக் பண்ணி அது நல்லா வைரலாக போயிருந்தா அப்போ நீங்கள் எல்லாமே என்கரேஜ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற கொஸ்டினும் என் மனசு ரொம்ப நாளாக இருக்குது. இதெல்லாம் பேசணுன்ட்டும் இருக்கும். ஓகே ஃபைன், பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அகைன் இப்போ இதை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதுவுமே மாற போகிறது இல்லை. ஏன்னா இதை பேசுனதுனால நமக்கு தான் டென்ஷனு, தேவையில்லாமல் இதை பற்றி கான்ட்ரவர்சியாக போகும். ஆனால் அந்த லுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸும் ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க, இந்த லுக்ஸை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பிராண்ட்ஸ் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்டை வைரல் ஆக்கிட்டே இருக்காங்க. நம்ம சவுத்தில் மட்டும் இல்லை, நார்த்தில் இல்லை, அப்ராட் வரைக்குமே இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்க் வரைக்கும் கிளாஸ் ஸ்கின் மாஸ்க் வந்துடுச்சு. காமன் பர்சன்ஸ்க்கே எல்லாருக்குமே தெரியுது, எங்கே போனாலுமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்புறம் இதை டவுன் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஸோ ஒன்று உங்களுக்கு பண்ண வரல, இல்லை உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கல, ஆர் பண்ணி ட்ரெண்ட் ஆனவங்கள உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை இவங்கெல்லாம் பண்ணி இதை ட்ரெண்ட் ஆகக்கூடாது, இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆக்கக்கூடாது அப்படின்ற தாட்டா? அப்படி ஒரு தாட்டில் நிறைய பேர் சுற்றி. எஸ், கண்டிப்பாக அது என் மைண்டில் ரொம்ப நாளாக இருக்குது. இதே வந்து இந்த ப்ராடக்ட்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, இது அப்படியே ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க, எல்லா பெரிய பிராண்ட்ஸ்லையும் வந்து ஒரு நீங்கள் என்னோட கிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பிராண்ட்ஸ்லையும் கிளாஸ் ஸ்கின் ப்ராடக்ட்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பேன். அப்போ அவங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரங்களா இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஆக்சுவலி. ஓகே மேம். அண்ட் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைட் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா? அதில் வந்துட்டு பிரைட் வந்து இந்த ஒரு இடத்துல ஸ்டக் ஆவாங்க. லைக் வைல் மேக்கப் வந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன வேணும்னு தெரியல அப்படின்னு பிரைடே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மொமெண்ட். ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுற டைம், பிரைட் பண்ணலாமா இல்லை இதுவே போதுமா, ஒரே கன்ஃபியூஷன் இப்படி இருப்பாங்க. அப்புறம் நம்மளே அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி எது பெட்டரா. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நான் கம்மி பண்ணுறேன்டா, இல்லை உங்களுக்கு பிரைட் பண்ணணும்னா பிரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பேசணும். நான் பாட்டுன்னு ஐயோ இது நல்லா தான் இருக்குது, நம்மளே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீ பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட்டே கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா எப்படி? ஸோ நம்ம தான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லணும். அண்ட் வந்து யாராவது உங்ககிட்ட டிப்ஸ் கேட்டிருக்காங்களா மேம்? மேரேஜ்க்கு முன்னாடி நான் வந்து இன்னும் கூட வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும், ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. என்ன மாதிரி ஸ்கின் கேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் மோஸ்ட்லி சிடிஎம் ப்ரொசீஜர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். அண்ட் இருக்கிற ஸ்கின் ஆக்சுவலி நான் பிரைட் நல்லா வச்சுருப்பாங்க ஸ்கின், இந்த வெட்டிங் அப்போ ரொம்ப போய் மோசமாக்கிட்டு வந்துடுவாங்க, இந்த சுத்துறேன்னு சொல்லிட்டு டேன் ஆகிட்டு வந்துடுவாங்க. இருக்கிற ஸ்கின்னு நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் பேசிக் தான், டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு அவங்க பர்டிகுலர் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி ஒர்க் ஆன் பண்ண வேண்டியது தான் பெஸ்ட்டு. ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறோம், நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண வேண்டாம். டெர்மட்டாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணி கேட்டு ஒர்க் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களோட ப்ரைஸிங் லிஸ்ட், அதாவது இப்போது சிலர்கிட்ட வந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப இது பேசிக்கான ப்ரைஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ் அந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்குமா மேம்? லைக் வந்து காமன் பீப்புள் எல்லாராலையும் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு? எஸ், நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்பாங்க, நீங்கள் காமன் பீப்புளுக்குலாம் மேக்கப் பண்ண, காமன் பீப்புளுக்கு தாங்க மேக்கப்பே பண்ணுறேன், செலிப்ரிட்டிஸ்ன்றது ஒரு ஃபியூக்கு மட்டும்தான். பிரைடல்ஸ் எல்லாமே காமன் பீப்புள் தானே. ஸோ அவங்க வீடியோ வைரல் ஆகிறதுனால அவங்க வைரல் பிரைட் ஆகிடுறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். காமன் பீப்புளுக்கு ரொம்ப என்னுடைய பேக்கேஜ் எப்படி இருக்கும்னா ஹையர் எண்ட்லேருந்து இருக்குது டெஃபினட்டாக. பட் ஐ எம் அ பர்சன் ஹூ நெகோஷியேட். ஸோ ஓப்பனாக சொல்லிட்டேன். எஸ், ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த அமௌண்ட் தாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற பர்சன்லாம் இல்லை. வீட்டில் ஃப்ரீயாக அந்த டேட்டில் இருக்கேன்னா ஒர்க், அவ்வளோதான். எவ்வளோ நாளும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எஸ், அதுக்காக ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போய் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கும் ஒரு பேசிக் அமௌண்ட் மார்ஜின் வந்தால்
என்னுடைய திருப்திக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கி டே போய் பண்ணிவிடுவேன். அண்ட் வந்து இப்போது மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருக்கிற அந்த ஒரு புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர நினைக்கிறவங்க வந்துட்டு பண்ணுற ஒரு காமனான ஒரு மிஸ்டேக்னா என்ன சொல்லுவீங்க? வருவாங்க, கிளாஸ் லேர்ன் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வாங்குவாங்க, நெக்ஸ்ட் டே அவுட்டு, அவ்வளோதான். என்னால் முடியல, எனக்கு பிரைட்ஸ் வரல. 2 நாளில் எப்படி பிரைட்ஸ் வரும்? இல்லை 2 மாதத்தில் எப்படி பிரைட்ஸ் வரும்? 2 இயர்ஸ் ஆனாலும் பிரைட்ஸ் வர்றது கஷ்டம்தான். பிரைட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி என்னன்னா ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க கூட இந்த முகூர்த்தம் டேட்டில் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு புக் ஆகவே இல்லை, எனக்கு அடுத்த பல மாதத்துக்கு புக்கிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஈவன் எனக்குமே ஒரு சில முகூர்த்தம் டேட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும், வெட்டியாக தான் இருப்பேன். ஸோ அதுக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, வாட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி முகூர்த்தம் டேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒர்க் தான் பண்ணணும். வீட்லேயே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் முடிஞ்சிச்சு. நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணி, ஸோ அப்போது ஸ்டெப் அவுட் பண்ணி போனவங்க, நீங்கள் எதாவது நியூவாக ட்ரை பண்ணிங்களா? வீடியோ போட்டிங்களா? பப்ளிஷ் பண்ணிங்களா? ப்ரமோட் பண்ணிங்களா? உங்களை மெயினாக ப்ரமோட்டே பண்ணாமல் யாருங்க வந்து உங்களை வந்து புக் பண்ணுவாங்க? அண்ட் வந்து நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க? ஐ ஒன்லி சூஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. இது தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இது ஐ திங்க் எல்லாருமே இதுதான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்கிறதுன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, என்னோட பிராண்டை நான் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி பாசிட்டிவாக காமிக்கிறது, இதுதான் என்னோட மார்க்கெட்டிங். அண்ட் என்னோட வாட்ஸ்அப்பில் எனக்கு நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. பிகாஸ் ஓவர் த பீரியட் 36 வருஷம் ஆச்சு, அவ்வளோ வருஷமான கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சேம். ஸோ அதில் நான் போஸ்ட் பண்ணும்போதும் என்னுடைய ஓல்டு கிளைண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட ஓல்டு ஆஃபீஸ் மேட்சே வந்து என்னுடைய மேக்கப்புக்கு, என்னுடைய கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணுறியா, என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அவங்க என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனால் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, என் நம்பர் சேவ் பண்ணியிருந்தால. ஸோ அப்போ வாட்ஸ்அப்லேயும் நான் வந்து என்னோட கிளாஸோடது, பிரைடல் பண்ணுறது இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் யூடியூப், ஸோ இதுலேயும் இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகும்போது ஓகே ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அகெயின் இட்ஸ் ஆல் மார்க்கெட்டிங். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்துட்டு ஈஸியாக எல்லாருமே அந்த ஒரு நோ, இல்லை என்னால் முடியாது அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய டக்குன்னு சொல்லிடுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு மேம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி நோ சொல்லணும், தப்பே கிடையாது. எந்த இடத்துல நோ சொல்லணுமோ நோ சொல்லி தான் ஆகணும். சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நோ பண்ண மாட்டேன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒர்க் ஆன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு கேட் ஓப்பனே ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வரும்போது நான் நோ சொல்லவே மாட்டேன், நான் போய் ஒர்க் பண்ணுவேன். ஈவன் கொலாபரேஷன், ஃப்ரீ ஷூட்ஸாக இருந்தாலும், பிகாஸ் அது ஒர்க் பண்ணும்போது தான் இந்த லுக் நல்லா இருக்குது, ஓகே நெக்ஸ்ட் இவங்களுக்கு பெய்டு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ எண்டு வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பிராண்டை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் நீடட், இப்போ வரைக்கும் கொலாபரேஷன் எஸ் வி டூ, நாட் எவ்ரி டே, எல்லாம் முன்ன மாதிரி பண்ணுறது கிடையாது. வெரி பிக்கியாக தான், எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுறோம், டைம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ சின்ன அதே மாதிரி இனிஷியலாக வந்து கம்மி அமௌண்ட்லலாம் வருதுன்னா, இல்லை நான் வந்து 30,000 கொடுத்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கடைசி வரைக்கும் யாரும் 30,000 கொடுத்து பிரைட் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பேஜில் நீங்கள் ஒரு 10 பிரைடு கூட போட்டிருக்க மாட்டீங்க. நான் 15,000 to 20,000 தான் நான் சார்ஜ் பண்ணுறேன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள், அந்த பிரைட் நல்லா பண்ணிங்கன்னா அடுத்த டைம் அவங்க உங்களுக்கு 15-20,000 கொடுத்து ரெஃபர் பண்ண போகிறாங்க. சூப்பர் மேம். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் எங்ககிட்ட உங்கள் ரொம்ப பொறுமையாக மேக்கப் இண்டஸ்ட்ரி பற்றியும் அண்ட் மேக்கப் டூ பண்ணி காமிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். அண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லேக்ஸில் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக நீங்கள் க்ரோரில் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த டீம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு